கடவுளே, எனக்கு நீதி வழங்கும். இறை இனத்தாரோடு எனக்காக வாதிடும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் நமக்கு அள்ளித்தரும் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கடவுளை நாடி தேடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள தவக்காலத்தில் நாம் கடவுளை அதிகமாக ஆர்வத்தோடு நாடி தேட அழைக்கிறது இன்றைய வழிபாடு. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் இதயம் உம்மை அடையும் வரை அமைதி அடைவதில்லை என்ற புனித அகஸ்தினாரின் வார்த்தைக்கேற்ப நம்முடைய அன்றாட வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சூழல்களிலும் கடவுளை நாடி தேடும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் சுரண்டை சே அந்தோணி ராயப்பன் அவர்களது இறந்த 40வது நாள் நினைவு திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. அன்னாருடைய ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்றும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை வி ஜேம்ஸ் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்தராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெமிக்ஷா இறை ஞானம் கல்விகளை சிறந்து விளங்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை இருதயராஜ் பிரான்சிஸ்கா நினைவாக குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்தவர்களுடைய ஆன்மைகளை பாற்றிக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஸ்டீஃபன் புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் 12வது பிறந்த நாளை கொண்டாடுகிற அசன்சியாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து சிறப்பான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரண்டை மிக்கேல் ஜெபமாலை குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகம் கிடைத்தமைக்கு நன்றியாகவும் பேரக்குழந்தைகளுடைய தேர்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இறை பராமரிப்பு வழிநடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். புதுக்கோட்டை விக்டர் குடும்ப நன்மைக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக விண்ணப்பித்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மைக்கேல் குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த லூயிஸ் ஜோஸ்பின் 16வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை குழந்தையை அன்பியம் இந்த நாளை சிறப்பு செய்கிறார்கள். ஆகவே இந்த அன்பியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்தோடு வழி நடத்த வேண்டும் என்றும் தேர்வு எழுதுகிற குழந்தைகளை ஆண்டவர் நிறைவான முறையில் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தோடு வழி நடத்த வேண்டும் என்றும் குடும்பங்களிலே ஒற்றுமை சமாதானம் திருமண காரியங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய மண்ணின் மைந்தர் பாசத்திற்குரிய தந்தை ஞான தினகரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய பேராற்றலால் நிரப்பப்படுவதற்காக தந்தை அவர்கள் நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்காகவும் நாம் இந்த பலியிலே உருக்கத்தோடு ஜெபிப்போம். இத்திருப்பலி இறை அன்பை, இறை அருளை, இறை ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்றுத்தர வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் இல்லை இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த புனித நீரானது தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய அரசின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. இந்த திருப்பலியானது மேலும் 8வது பிறந்த நாள் காணும் ஆலன் ஜெய்வின் இவர்கள் உடலுள்ள சுகத்திற்காகவும் குடும்பத்திலே மரித்த மற்ற ஆன்மாக்களினுடைய இளைப்பாறுதலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவாவும் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மை கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு கடவுளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிற வரை கற்றுக் கொடுப்பவர் தவறாக கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பிருக்கிறது. கற்பவர் சரியாக கற்றுக்கொள்ளாமல் தவறு செய்ய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் எல்லா மனிதரும் கடவுளை அறிந்தவர்களாக, கடவுளுக்கு உரியவர்களாக மாறி இச்சமூகம் நலமான சமூகமாக மாற என இறைவாக்காக எடுத்துரைக்கும் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்போம். புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைவு கூற மாட்டேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை திருவசனங்கள் 31 தொடங்கி 34 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக
அவர்களை நான் கைபிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி விட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அறித்திவிடுப்பதற்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்சைகளை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததால் தொடக்க பெற்றோர் கடவுளுக்கு உகந்த நிலையை இழந்தனர். ஆனால் அவர்கள் இழந்த அந்த நிலையை தன்னுடைய கீழ்ப்படிதலால் கிறிஸ்து மீட்டு கொடுத்தார். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்ததால் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என எடுத்து சொல்லும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம்.
இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்து அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 20 தொடங்கி 33வது திருவசனம் வரை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 20 தொடங்கி 33வது திருவசனம் வரை. வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே என் நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டை ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே,
தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை, அந்த பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் அனைத்துமே அந்த பெருவிழாவிற்கு நாம் எப்படியெல்லாம் நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதற்கு அழைப்பு விடுப்பதாகவே அமைந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலிருந்து இந்த சிந்தனையை நாம் தொடங்க இருக்கின்றோம். முதலாவதாக எரேமியா புத்தகம் அதிகாரம் 31 திருவசனம் 33 கடைசி பகுதியை எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். நான் அவர்களின் தந்தையாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் என்பது ஒரு முதலாவது இறை வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கடைசி பகுதிகளிலே 34வது வசனத்தினுடைய கடைசி பகுதிகளிலே, அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன் என்று இந்த 3 இறை வார்த்தைகளும் இந்த தவக்காலத்தில் நாம் இன்னும் அதிகமாக எப்படி நம்மை நாமே இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. வழக்கமாக நம்ம ஊர்களில், நம்முடைய குடும்ப சண்டைகளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால், இனிமேல் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது இன்றைக்கு இருக்கிறது. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எந்த ஒரு உறவும் உனக்கும் எனக்கும் கிடையாது, இனி என் முகத்திலே நீ என்ன செய்யாத, முழிக்காத என்போம். இது நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய மோதல்கள், உறவு சிக்கல்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதே போல் இன்றைய கடைசி 2 வார்த்தைகளை நான் சொன்னேன், இறை வார்த்தைகள். அதில் மன்னிப்பு, நான் யாரை வேணாலும் மன்னிச்சிருவேன், ஆனால் நீ செஞ்ச பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன், எந்த நேரத்திலும் எந்த ஜென்மத்திலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். பிரியமானவர்கள், இது நாம் அன்றாட வாழ்விலே பயன்படுத்தக்கூடிய, உறவு சிக்கல்களில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. கடைசியாக ஒன்று, இனிமேல் நான் செத்தாலும் என் மூஞ்சில் என்ன செஞ்சிடாத, முழிச்சிடாத. பிரியமானவர்களே, இந்த உறவு சிக்கல்களிலே நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளைப் போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அதற்கு எதிர்மறையான ஒன்றை சொல்கிறார். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். ஒன்று. இரண்டாவதாக, நான் உங்களுடைய தீச்செயல்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். மூன்றாவதாக, உங்களுடைய பாவங்களை இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன். பிரியமானவர்களே, மனித உறவுகள் என்பது எப்பொழுதுமே ஒரு சில பிரச்சனைகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது உறவுகளிடம் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். இதை செய்வார்கள், எனக்கு இவர்களால் இந்த நன்மைத்தனங்கள் வரும் என்று நாம் சில நேரங்களிலே உறவுகளை நம்பி நம்முடைய எல்லா விதமான இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் காலம் வருகின்ற போது அந்த உறவு சிக்கல்களிலே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இதுதான், இனி உன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், நீ செய்த தவறுகளை மறக்க மாட்டேன். பிரியமானவர்களே, ஆனால் அதற்கு எதிர்மறையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுளாய் தந்தையாய் இருக்கின்றேன், எல்லா விதமான தீமைகளை எனக்கு எதிராக நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மறந்து விட்டேன், மன்னித்து விட்டேன், என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. தாய் திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் இந்த 40 நாட்களை நமக்கு இந்த ஒரு வழிகாட்டுதலாக, நெறிமுறையாக கொடுத்திருக்கிறது என்றால் காரணம், நம்மை நாமே ஒவ்வொரு ஆண்டும் அலசி ஆராய்ந்து இறைவனினுடைய உறவில் நான் இணைந்திருக்கிறேனா, இல்லை என்னை அறியாமலேயே நான் அந்த உறவில் இருந்து பிரிந்து சென்றிருக்கிறேனா என்று ஆய்வு செய்யக்கூடிய நாட்களாகத்தான் இந்த தவக்காலத்தினுடைய 40 நாட்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மன்னிப்பையும் அந்த உடனிருப்பையும் அவர் நமக்கு காட்டுகின்ற அந்த தாய் அன்பையும் நாம் மறந்து போய்விடுகின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் ஊதாரி மைந்தன் உவமையானது சொல்லப்பட்டிருக்கும். அற்புதமான ஒரு வடிவமைப்பை அந்த ஊதாரி மைந்தன் உவமையானது கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குருவானவர் இங்கு மறையுரை ஆற்றினார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இந்த ஊதாரி மைந்தன் ஓமையை பற்றி இதே பீடத்தில் தான் மறையுரை ஆற்றினார்கள். நான் திருவிழாவிற்கு வந்தபோது அதை கேட்டிருக்கிறேன். அந்த ஊதாரி மைந்தன் ஓமையை அவர்கள் ஒரு படமாக நம் முன்பாக எடுத்து காட்டினார்கள். எப்படி என்றால், ஒரு மகன், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, நான் உம்முடைய சொத்தை பிரித்து கொடு என்கின்றேன். இன்றைக்கி வீட்டில் என் சொத்தை பிரித்து கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அப்பா இறந்து போயிட்டார், தலைமை இல்லை, எனவே சொத்து எனக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் அந்த ஊதாரி மைந்தன் உவமையினுடைய தொடக்கமாக இருக்கிறது. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, சொத்தை எனக்கு பிரித்து கொடு என்று இளைய மகன் அனைத்து சொத்துக்களையும் வாங்கி கொண்டு வேசித்தனத்திற்காக செல்கின்றான். ஆனால் நல்லா பாருங்க, இந்த தந்தை, ஊதாரி தந்தை, தன்னுடைய மகன் திரும்பி வருவான் என்று மேலே காத்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் பல நாட்கள் கழித்து வருகின்ற அந்த மகனை அவர் எளிதாக கண்டுகொள்ள முடிகிறது. காரணம், மேலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார், வீட்டினுடைய மொட்டை மாடியிலிருந்து தன் மகன் வருவான். காரணம், அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் நிச்சயமாக மனித இயல்போடு என்னிடம் திரும்பி வருவார் என்று. அதில் 2வது ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம ஊரில் 1 வாரம் 2 வாரம் இல்லை அப்படின்னா 1 மாதம் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு பையன் வந்தான் அப்படின்னா உடனே நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? என்னையா இப்படி கவனிக்கல, என்னையா இப்படி மெலிஞ்சிருக்க, இல்லைன்னா குண்டாக இருக்கேன். நான்லாம் வந்தோம்னா எவ்வளவு தான் குண்டு போட்டாலும் எங்கள் அம்மா என்ன கேட்க, என்னையா மெலிஞ்சிருக்கேன்னு கேட்கும். அது கேட்க வேண்டிய அப்படி தானே. இன்றைக்கி வீடுகளில் அப்படி தான், டூர் போயிட்டு வரோம் அப்படின்னா ஏன்டா இப்படி கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லுவான். 1 வாரத்தில் 2 வாரத்திலேயே அந்த இயல்பு மாறி விடுகின்றது. கருப்பாய் போயிடுவாங்க பசங்க. டூர் போயிட்டு வராங்க அப்படின்னா பொண்ணுங்களும் சரி, சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த இளைய மகனை பாருங்கள், உண்பதற்கு எதுவுமே இல்லாமல் பன்றிகள் திங்கக்கூடிய அந்த உணவை உண்ணக்கூடிய அளவிற்கு அவனுடைய இயல்பு இருக்கிறது என்றால் முடி சவரம் செஞ்சிருக்க மாட்டாப்புல, உடலினுடைய எடை குறைந்திருக்கும், அந்த உடலை கண்டுகொள்ள முடியாது, இவன்தான் என்று கண்டுகொண்டிருக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த உடலானது மெலிந்திருக்கும். நம்ம ஒரு திரைப்படம் போல மனதில் வைத்து பாருங்கள். அந்த ஊதாரி மகன் அங்கிருந்து வருகிறார், தந்தை மேலிருந்து பார்க்கின்றார், என் மகன் வருவான் என்று. அடையாளம் கண்டுகொள்ள முடியாத மகனை கூட அவனுடைய நடையை வைத்து அந்த ஊதாரி தந்தை கண்டுகொள்கிறார் என்றால் அதுதான் ஒரு தந்தையினுடைய இயல்பு. தன்னுடைய மகன் திரும்ப வருவான். நான் உன் கடவுளாக இருப்பேன், நான் உன் தந்தையாக இருப்பேன், நீ என் மகனாக இருப்பாய், மக்களாக இருப்பாய். பிரியமானவர்களே, இதுதான் அந்த இறைவசனத்தினுடைய ஒரு பின்புலமாக இருக்க வேண்டும். அதே போல தன்னுடைய மகன் வந்த உடனே அந்த ஊதாரி தந்தை செய்கின்ற செயல் என்ன? அவருக்கு காலடிகளுக்கு மிதியடிகள் கொடுக்கின்றார். காலணிகள். வழக்கமாக உங்கள் வீடுகளில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பையன்தான் செருப்பை போட்டு வீட்டுக்குள்ளே வருவான். வெளி ஆட்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ தன்னுடைய மகனுக்கு அந்த உரிமையை கொடுக்க வேண்டும். ஆனால் இதே ஊதாரி மகன் வீட்டில் உட்காந்து யோசித்து பார்ப்பான். அந்த பன்றிகள் தின்கின்ற அந்த உணவை தின்று கொண்டு அவன் யோசித்து பார்ப்பான், என்னுடைய தந்தையின் வீட்டிலே எல்லாருக்கும் உணவு இருக்கிறது, ஆனால் நான் இங்கு பட்டினியாக கிடக்கின்றேன். எழுந்து செல்வேன், என் தந்தையிடம் சொல்வேன், உமக்கும் வானக தந்தைக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். அடுத்து, இனிமேல் உமது மகன் என எண்ணப்பட நான் தகுதியற்றவன், உம்முடைய பணியாட்களுள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி தலைவர் உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்குறார். சிந்திச்சுட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாரு. அப்பா அவனை வரவேற்கின்றார். அப்போ அப்பாட்ட அவன் சொல்லக்கூடிய ஒரு 3 காரியங்களில் 2 காரியங்கள் தான் நம்ம சொல்லுவான். ஒன்று, அப்பா, வானக தந்தைக்கும் உமக்கும் எதிராக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இனிமேல் உமது மகன் என எண்ணப்பட நான் தகுதியற்றவன். அடுத்து ஒரு வார்த்தை உண்டு, உம்முடைய பணியாளருள் ஒருவனாக என்னை. ஆனால் அவர் சொல்ல மாட்டான். அவன் சொல்வதற்குள்ளாகவே இந்த தந்தையானவர் அவனுடைய வாயை அடைத்திருக்க வேண்டும். இல்லைப்பா, நீ அதற்கடுத்து இந்த வார்த்தையை தான் சொல்ல வருவாய், உம்முடைய பணியாளர் உம்முடைய அடிமையில் ஒருவனாக இல்லை, நீ என்றும் என்னுடைய மகன்தான். காரணம், உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். அதனால தான் அந்த மூத்த மகன் இந்த இளைய மகனை பற்றி கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கண்டடைந்துள்ளான் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, பாவங்களை எல்லாம் மன்னித்து
அவன் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் மறந்து மகனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான அன்புதான், அந்த தாய் அன்புதான் நம் ஆண்டவர் இயேசுவிடம் இருக்கின்றது. இன்றைக்கி தவக்காலத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் இந்த பாவ சங்கீர்த்தனம், இந்த தவக்காலத்தினுடைய ஒருத்தல் முயற்சிகள், இவைகளை எல்லாம் பின்பற்றுங்கள் என்று தாய் திருச்சபை உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. சில நேரங்களில் இந்த பாவ சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் மறந்து போயிருக்கின்றோம். எதற்காக பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் தெரியாது. ஒரு வருஷம் ஆயிருக்கும். சில பேர் கல்யாணத்தன்னைக்கு வீட்டம்மா கட்டாயமாக எங்கே செஞ்சுருப்பாங்க, உட்கார வச்சு செய்ய சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா சாமியார் சொல்லியிருப்பார் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும், இல்லைன்னா தாலி மந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பார். பாவ சங்கீர்த்தனம் செய்து 1 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பாவத்தினுடைய வீரியமானது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. என்றைக்கு நாம் நம்முடைய குற்றங்களை உணர்கின்றோமோ, என்றைக்கு நாம் நம்முடைய இயலாமையை உணர்கின்றோமோ, அன்றைக்கு தான் மீட்பினுடைய தொடக்கமானது ஆரம்பமாகிறது என்று விவிலியம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. திருப்பாடல் 51:3 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால், நம்முடைய இயலாமையையும் குற்றங்களையும் நாம் நினைவு கூறுகின்ற போது தான் நமக்கு மீட்பு என்பது உண்டாகின்றது. கடவுள் என்னுடைய தந்தையாக இருக்கின்றார், என்னுடைய குற்றங்களை மன்னிக்கின்றார், என்னுடைய இயலாமைகளை ஏற்றுக்கொள்கின்றார், என்னுடைய அனைத்து விதமான பாவங்களையும் அவர் மறந்துவிட்டார், நான் இனிமேல் அவருடைய பிள்ளையாக இருப்பேன் என்று நம்முடைய முதல் அடியெடுத்து வைக்கின்ற அந்த மனநிலை தான் நமக்கு மீட்பினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் அதற்குத்தான் கொடுக்கப்படுகின்றது. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது. சில நேரங்களில் பாவம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொய் சொல்கிறது, கோபப்படுவது, வீட்டில் கோபப்படுவது, பசங்க மேலே கோபப்படுவது, இதுதான் பாவம் என்று நாம் சில நேரங்களில் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, தாய் திருச்சபை இன்றைய காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு 7 வகையான பாவங்களை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். இவைகள்தான் ஒரு முன்னிலையான பாவங்கள் என்று சொல்கிறாங்க. அதில் முதலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாம் என்னுடைய ஒரு முயற்சியால், திறமையால் தான் நான் அடைந்திருக்கிறேன் என்கின்ற அந்த தான் என்ற ஆணவம், கடவுளை மறக்கின்ற ஒன்று. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். என்னுடைய சொத்து, நான் வைத்திருக்கின்ற இந்த குடும்பம், நான் வைத்திருக்கின்ற இந்த அனைத்து விதமான பதவிகள் அனைத்துமே என்னுடைய ஒரு முயற்சியால் வந்தது என்று நினைக்கின்றோம். இல்லை, நம்முடைய அனைத்து விதமான அதிகாரங்களும், நம்முடைய அனைத்து விதமான உடல் நலம், சொத்து அனைத்துமே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்று நினைக்க வேண்டும். சில நேரங்களில் அதை நாம் மறந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுக்கின்ற படிப்பினை இதுதான். கடவுளை முன்னிலைப்படுத்த வேண்டும். 2வதாக பார்த்தோம் அப்படின்னா, பல நேரங்களில் கோபம், வெகுஞ்சினம், கடுஞ்சினம் அடைகின்றோம். குடும்பத்திலே சிறுவர்களையும் இளையோர்களையும் வழிநடத்த வேண்டிய நேரத்தில் நாம் படுகின்ற கோபம் அல்ல, மாறாக பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலும் அடுத்தவரை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் படுகின்ற அந்த கடும் சினம், வெஞ்சினம் என்பார்கள். சீராக்கினுடைய புத்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தால் வெஞ்சினம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அகந்தை, ஆணவத்தை கொண்டிருக்கின்ற ஒன்று. அடுத்ததாக தன்னலத்தோடும் பொறாமையோடும் வாழ்வது, தனக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்கின்ற அந்த ஆணவ உணர்வோடு வாழ்வது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த தாய் திருச்சபை கொடுக்கின்ற இந்த 7 பாவங்களில் 4வதாக இருக்கக்கூடியது காம உணர்வு. இந்த உடலினுடைய சுகத்திற்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்ப உடலினுடைய இன்பத்திற்காக அதிகப்படியான உணவுகள் உண்பதாக இருக்கலாம், காம உணர்வுகள் என்று பல விதங்களிலே நாம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக கருச்சிதைவு. உடல், உயிர் என்பது கடவுளுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த உயிரை கடவுளினுடைய அனுமதி இல்லாமலேயே நாம் இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பலவிதமான சிந்தனைகளை தாய் திருச்சபை இந்த காலத்திலே பாவங்களாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பிரியமானவர்களே, இவைகள்தான் கடவுளினுடைய அன்பிலிருந்து நம்மை தூரப்போக வைக்கின்றன. எப்படி ஊதாரி மைந்தன் எல்லா விதமான சொத்துக்களையும் பிரித்து தனியாக சென்றார், அதுபோல இன்றைக்கும் நாம் பல நேரங்களிலே இறைவனினுடைய அன்பை மறந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் சொல்கின்ற ஒரே ஒரு படிப்பினை, நான் உங்கள் கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் என் மக்களாக இருக்கிறீர்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன், நீங்கள் செய்த அனைத்தையும் நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம்.
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பிரியமானவர்களே, இது மன்றாட்டின் நேரம். நம்முடைய வேண்டுதல்களை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, எம் அன்னையாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் உம்மை அறிந்து கொள்வர் என்ற எரேமியாவின் வார்த்தைகளுக்கேற்ப உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்ளும் விதமாக தங்களது வாழ்வாலும் பணியாலும் எம் திரு அவை தலைவர்கள் நற்செய்தி அறிவிக்கவும் உமக்கு சாட்சியாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, மக்கள் பணி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் தங்களது அரசியல் வாழ்வில் மக்கள் பணியை முதன்மையாக கொண்டிருக்கவும் மக்களுக்காக செயல் திட்டங்களை முன்னெடுக்கவும் அருள் தாரும். மேலும் எம் நாட்டில் மக்களின் நலனுக்காக நல்லாட்சி அமைந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் பெயரால் ஒரே திருமுழுக்கிலும் ஒரே நற்கருணையிலும் பங்கெடுக்கும் ஒரே பங்கு சமூகமாகிய நாங்கள் அனைவரும் எங்களது நம்பிக்கை வாழ்வில் நற்செய்தியின் மதிப்பீடுகளை ஏற்று எங்களது அன்றாட வாழ்வாலும் பணியாலும் உம்மை மாட்சிமைப்படுத்துபவர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிலிப்பிடம் வந்த கிரேக்கர்களைப் போல எங்களது சமூகத்தில் கிறிஸ்துவை அறிவதில் ஆர்வம் கொண்டவர்களின் உள்ளங்களில் நற்செய்தியை எடுத்துரைக்கும் பணியை செய்யும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று நற்செய்தி பணி நல்ல முறையில் நடைபெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மண்தானால் மட்டுமே பயன் தரும் என்னும் வார்த்தைக்கு ஏற்ப தங்களின் நேரம், உழைப்பு, உடைமைகள் என அனைத்தையும் செலவிட்டு சமூக பணியும் மக்கள் பணியும் செய்வோர் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். மக்களுக்கான பணி செய்யும் அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெற்று சமூக பணி சிறக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் நேச பிதாவே, எங்களோடு வாழ்பவரே, உம் திருசன்னிதானத்தில் எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பித்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்று நீ தாமே அறிந்திருக்கிறீர். அனைத்து வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்தலும் சிறப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு குழந்தைகளை உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நல்ல முறையில் படித்ததை தேர்வுகளில் எழுதி
வெற்றி பெறுவதற்கு தேவையான நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். சிறப்பாக வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்நாட்களிலே நல்ல உடல் உள்ள சுகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீதாமை தந்து நிறைவான ஆசிரால் வழி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்தும் படந்தே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இக்கல்வாரி பலியின் பயனாக இக்காணிக்கைகள் எங்களை என்றும் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் இதயங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது:
பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை நிறைந்த திருக்கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இப்பீடத்தின் முன்பாக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரினுடைய வேண்டுதல்களுக்கும், சிறப்பாக இக்கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கும் குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கும் நீர் கனிவுடன் செவிசாய்த்தருளும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இப்பலியில் நாங்கள் நினைவு கூர்கின்ற அந்தோனி ராயப்பன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்பு அன்னை புனித மரியாள், அவர்களுடைய துணைவரும் திருக்குடும்ப பாதுகாவலருமான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டோராய் வாழ்ந்த எங்கள் பாதுகாவலர் கொடி அற்புதர் புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக்க. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, நம் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் திருத்தமும் ஒன்றாய் கலந்து கொள்ள நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, நாம் முற்றிலும் திருவிழும் திருத்தமும் இனிமையும் தன்னிக்குள்ளும் நோக்கி மன்றாடும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உலகத்தில் தள்ள நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியுள்ளோம். என் ஆன்மான் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இன்று தனது 12வது பிறந்தநாள் கொண்டாடும் அசென்சியாவுக்கும் 8வது பிறந்தநாள் காணும் ஆலன் ஜேமினுக்கும் அனைவரும் கரங்கள் தட்டி ஜெபிப்போம். இவ்வாறு திருப்பலி கொண்டாட்டங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நாளை திங்கட்கிழமை காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:45க்கு சிலுவை பாதை திருப்பலி, வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் புனித அந்தோனியார் ஆலயத்தின் நவநாள் திருப்பலி நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. வருகின்ற வியாழக்கிழமை காலை 11 முதல் 12 வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:40க்கு சிலுவை பாதை திருப்பலி. வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30 மணிக்கு வீக்கப்புது திருப்பலி சிலுவை பாதை நடைபெறும். பங்கு ஆலயத்தில் மாலை 7 மணிக்கு சிலுவை பாதை திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். மாலை 6:40 மணிக்கு சிலுவை பாதை திருப்பலி புனித செபஸ்தியார் சப்பரப்பவனி நடைபெறும். 24/3/24 அன்று குருத்து ஞாயிறு காலை 7 மணிக்கு வீக்க புதிரிலும், காலை 9 மணிக்கு ஆர்சி பள்ளி வளாகத்திலிருந்து குருத்தோலை பவனியும் ஆலயத்தில் திருப்பலியும் நடைபெறும். மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியில் குருத்து ஞாயிறு திருப்பலி நடைபெறும். இவ்வாறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் குழந்தை இயேசு அன்பியத்திற்கும் நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நன்றி சொல்வோம். வருகின்ற வாரம் சகாயமாத அன்பியம் சிறப்பிப்பார்கள். இன்று மறைமாவட்டம் சார்பாக நடத்தப்படும் தவக்கால திருப்பயணம் தென்காசியில் மதியம் 2:30 மணிக்கு திரு ஜெபமாலையுடன் ஆரம்பமாகும். மாலை 5 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இரவு உணவுக்கான ரசீது டோக்கன் திரு அருள்ராஜ் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளவும், இருசக்கர வாகனம் செல்பவர்கள் இசைக்கு வித்யாலயா பள்ளியில் சென்று டோக்கன் வாங்கிக் கொள்ளவும். அடுத்த ஞாயிறு திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம்போல் புனித செபஸ்தியார் கஞ்சி வழங்கப்படும். குடும்ப அட்டைக்கான சந்தா செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த டிசம்பர் வரை முழுமையாக முடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நமது ஆலயத்தில் உயிர்த்த ஆண்டவர் சிறுவம் ஒன்று நம் ஆலயத்திற்கு தேவைப்படுகிறது. நன்கொடையாளர்கள் முன்வரவும். அன்பார்ந்த இறைமக்களே, வரும் 24ஆம் தேதி அன்று புனித செபஸ்தியார் திருவிழா முன்னிட்டு புனிதரின் நியமித கஞ்சி ஊற்றுவதற்காக முன்னிட்டு நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றது. இன்று திருப்பலி முடிந்தவுடன் ஊர் பொறுப்பாளர்கள் உங்கள் இல்லம் நோக்கி வருகை தரவுள்ளார்கள். தாராளமாக கொடுத்து புனிதரின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த மாதம் 7/2/24 அன்று தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று காலை 12 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசன உணவு வழங்கப்பட்டது. இதற்காக செலவினங்களுக்கு உதவியர்கள் ஏஎல்என் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், சகாயம் செல்வியின் குடும்பத்தினர் 1000 ரூபாய், பொட்டல் புதூர் சகாயம் செல்வி குடும்பத்தினர் 1000 ரூபாய், குறும்பலா பெரிய ஜெயா ரத்னசாமி குடும்பத்தினர் 1000 ரூபாய், விக்டர் ராணி குடும்பத்தினர் 500 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டிபி 500 ரூபாய், ஜீசன் ஸ்டீபன் ஜெசிந்தா ஆசிரியர் 500 ரூபாய், லூருசாமி விஜி 300 ரூபாய், ஆரிகுராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், விசுவாசம் செய்சீலி 300 ரூபாய், பெனிட்டோ சோனியா 300 ரூபாய், அல்போன்ஸ் விஜிலியா 200 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், ஜெகன் அக்ஷலியா 200 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவருட்செல்வி 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய், ஸ்டீபன் ஆஞ்சலா 200 ரூபாய், கீழச்சுரண்டை ஆரோக்கியசாமி புனிதா 200 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், சார்லஸ் ஜென்சி 100 ரூபாய். மொத்த வரவு 11,100, முன் இருப்பு 20,878, மொத்த செலவு 29,459 ரூபாய், மீதம் இருப்பு 2,519 ரூபாய். இந்த மாதம் 12/3/24 அன்று கடைசி செவ்வாய் அன்று பகல் 12 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசன உணவு வழங்கப்பட்டது.
அதற்காக நன்கொடை கொடுத்த குடும்பங்கள் ஏஎல் அண்ட் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், அந்தோனியார் பக்தர் ஒருவர் 1580 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 1500 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், மிக்கேல் ஜபமாலை 1000 ரூபாய், சேவியர் ஜெயராணி 500 ரூபாய், விக்டர் ராணி 500 ரூபாய், சிமோன் பெமிலா 500 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், ஜபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டிபி 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், அந்தோனியார் பக்தர் ஒருவர் 500 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், பெனிட்டா சோனியோ 300 ரூபாய், புஷ்பராஜ் சரோஜா 300 ரூபாய், அல்போன்ஸ் விஜிலியா 200 ரூபாய், போஸ்கோ அன்பரசி 200 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவருட்செல்வி 200 ரூபாய். மொத்த வரவு 15,050 ரூபாய். மொத்த செலவு 15,103 ரூபாய். இதற்காக நன்கொடை வழங்கிய அனைத்து குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தவ காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். தவ காலத்தின் இறுதி நாட்கள் இன்னும் அதிகமாக நம்முடைய கவனத்தை கோருகின்ற நாட்கள். இயேசுவினுடைய பாடுகளால் நம்முடைய வாழ்வு விடுதலையடைய, மீட்படைய திருச்சபை பல்வேறு வகையான வழிமுறைகளை நமக்கு தருகிறது. குறிப்பாக இந்த சிலுவை பாதைகள், இந்த திருப்பயணங்கள் எல்லாம் நம்முள்ளே இன்னும் ஆழமான பக்தியை, உருக்கத்தை, ஆண்டவருடைய பேரிரக்கத்தை பெறுவதற்கான ஆசிரை நமக்கு தர வேண்டும். எனவே தயவுசெய்து இன்று நமக்கு தென்காசியில் நடைபெறுகிற இந்த மறைமாவட்ட திருப்பயணமாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து நடைபெறுகிற புனித வார நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இன்னும் ஆழமாக நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுகளோடு நாம் பயணிக்க, பக்தியோடு பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தவ காலத்திலே நமக்கு இன்று குறிப்பாக நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை ஞான தினகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அருமையான முறையிலே இந்த கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள் நடத்துகிறவர். இந்த நாட்களிலே நிறைய இடங்களில் தியானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். எனவே செவ்வாய்க்கிழமைகளில் தந்தை அவர்கள் நமக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் சிறப்பான முறையிலே தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உயிர்த்த ஆண்டவர் சுரூபம் நமக்கு தேவைப்படுகிறது. யாராவது முழுவதுமாக உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் கொடுக்க விரும்பினால் உடனே பங்கு தந்தையை அல்லது ஊர் பொறுப்பாளர்களை சந்தித்து உங்கள் பெயரை முன்பதிவு செய்து அந்த உயிர்த்த ஆண்டவர் சுரூபம் இந்த ஆண்டு இந்த உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பயன்படுத்த நீங்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று தென்காசி பயணம் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனத்தில் வருகிறவர்கள் வண்டியை இசக்கி வித்யாலயா ஆசிரமம் அந்த முக்கில் இருக்கும். எனவே அங்கு நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்து வந்தால் ஒரு 7 அல்லது 8 நிமிடம் ஆகும் நம்முடைய ஆலயத்திற்கு நடந்து வருவதற்கு, அவ்வளவுதான். எனவே வாகனங்கள் நிறுத்துவதற்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஒன்றையும் மனதில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணவுக்கான டோக்கன் திருவாளர் அருள்ராஜ் அவர்களிடம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றும் சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இறை நம்பிக்கையில் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கிறது.